பாட்டாளி மகிழ்ச்சி தமிழ்நாட்டை ஆளும் கட்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா எதுக்கு? நான் முதலமைச்சராக எனக்கு ஆசையா, இல்லாட்டி பதவி எந்த பதவி அந்த பதவி ஆசையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயங்கள் வளர்ச்சி பெற வேண்டும். ஒன்று வன்னியர் சமுதாயம், அடுத்தது பட்டியலின சமுதாயம். மற்ற எல்லா சமுதாயங்களும் இருக்கிறது, எல்லாம் உழைக்கின்ற சமுதாயங்கள் தான் இருக்கிறது. பேர் சொன்னா நான் அப்ப இந்த விட்டுட்டு அது விட்டுட்டேன் சொல்லிட்டு இருக்க போறாங்க. எல்லாமே அடிமட்டத்தில் இருக்கிற சமுதாயம். சமுதாயங்களுக்கெல்லாம் சமூக நீதி வேண்டும். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியே தொடங்கியிருக்கின்றார் ஐயா. சமூக நீதி நம் உயிர் மூச்சு கொள்கை. அதற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டம், நீங்க எத்தனை முறை சிறைக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? சமுதாயங்கள் முன்னுக்கு வரணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். இதுக்கு எத்தனை போராட்டம். இன்னைக்கு அது கிடைச்சதா? சமூக நீதி நம்ம பெற்றிருக்கிறோமா? இல்ல. அதை பெற வேண்டும். அதற்கு முதல் கட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரும். இந்த மாநாட்டினுடைய முக்கிய கொள்கை அதான். முக்கிய நோக்கம் என்ன? தமிழக அரசு தமிழ்நாட்டிலே காஸ்ட் சர்வே எடுங்கள். காஸ்ட் சர்வே. முதலமைச்சர் அதை பத்தி என்னன்னு கேட்கிறேன், அது கண்டுகிற மாதிரி தெரியல. அதனால இது நம்ம அடுத்த கட்டத்தில் நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். வேலை திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு. முதல் கட்டம் இப்ப இந்த உறுப்பினர் சேர்க்கிறது, இன்னும் 3 வாரத்தில் சேர்க்கணும். முடியுமா? முடியாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிலையில அந்த மக்கள், இந்த பிள்ளைகள்லாம் போய் பிடிங்க, நம்முடைய தம்பிகள் தங்கைகள்லாம் போய் பிடிங்க. ஏன்னா அந்த மாநாடுக்கு பிறகு இன்னைக்கு அப்படியே அந்த ஒரு இதுவா இருப்பான், அந்த வேகம் இருக்கும். இவ்வளோ பெரிய மாநாடு, இவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் இருப்பான். அன்னைக்கு அந்த பையனை தம்பி வா இந்த கார்டு வச்சுக்கோ அப்படின்னா சந்தோஷமா வாங்கிட்டு பெருமையா வச்சுப்பான். ஒரு முறை வாங்கிட்டானா அதுக்கப்புறம் எங்கேயும் அவங்க பிடிக்கிறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, யாரும் போக மாட்டாங்க. இதுதான் தகுந்த நேரம். இன்னைக்கு போய் நாளைக்கே போய் வர ஆரம்பிக்க திட்டமிடுங்கள். திட்டமிட்டு நான் உங்களுக்கு வேலை திட்டம் 3 வேலை திட்டங்கள் கொடுத்துருக்கோம். 3 in 1. நீங்க 3 முறை போக தேவையில்லை, ஒரு முறை போனா போதும். ஆனா 3 வேலையை நீங்க பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு முறை கிராமத்துக்கு போங்க, அது போனா முதல்ல உறுப்பினர்கள், அடுத்தது அந்த கிராமத்தில் கிளை புதுப்பித்தல். கிளை புதுப்பித்தல்னா ஃபார்ம் இருக்கு, 25 பேர் அந்த கிளை நிர்வாகிகளை போடணும். நீங்க அவ்வளவுதான். கிளை தலைவர், செயலாளர், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. கிளை தலைவர், செயலாளர் 25 பேர் இருக்காது. அது பூர்த்தி செய்து நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு, எனக்கு ஒரு ஜெராக்ஸ், எனக்கு காப்பி, இந்த காப்பி எனக்கு அனுப்ப, நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துடணும். இது என்கிட்ட கொடுத்தா நான் டிஜிட்டலைஸ் என் ஆபீஸ்ல கம்ப்யூட்டர்ல ஏற்றிடுவேன் நான். அடுத்தது 3வது வேலை என்ன? பூத் கமிட்டி, வாக்குச்சாவடி முகவர்கள். இதுல 10 பேர் இருக்கு. இந்த 10 பேர் ஃபில் பண்ணோம். அந்த 10 பேர்ல முதல் 2 பேர் யாரு? வாக்குச்சாவடி தலைவர், செயலாளர், கிளை தலைவர், செயலாளர். இது 3மே ஒரு நாள் போனேன்னா 3மே முடிச்சுட்டு வந்துடலாம். அது எங்ககிட்ட கொடுத்தா அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுப்போம், முகவர்கள் பயிற்சி, நிறைய வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்யணும், நீங்க தான் அதை செயல்படுத்தணும். சாதாரணமா 3 வாரத்தில் நீங்க அங்கங்க பிரிச்சுக்க. இதுல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான், எல்லாம் முன்னாள், இந்நாள், அந்த நாள், இந்த நாள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து பண்ணுங்க, எல்லாரையும் சேர்த்து பண்ணணும். இல்ல நான் தான் நீ தான் கிடையாது. இதெல்லாமே ஒரே தான், ஒரே எண்ணத்தோட நம்ம அணுகணும். அதனால இவங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் நிறைய குழப்பங்கள்லாம் இப்ப இருக்கு. இந்த குழப்பங்கள்லாம் விரைவில் நான் எல்லாத்தையும் நான் போக்கிடுவேன். இந்த குழப்பங்கள்லாம் நான் போக்கிடுவேன். அதனால இதெல்லாம் ஒரு தற்காலிகமான குழப்பங்கள், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.